ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தினால் ஜெயம், ரத்தத்தினால் ஜெயம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். விக்டரி, விக்டரி, விக்டரி. ரத்தத்தினால் ஜெயம், ரத்தத்தினால் ஜெயம். அரபஹந்தலபா. ஒன்று கூட ஒவ்வொருவரை கழுவுங்கப்பா, எங்களை கழுவுங்க, பரிசுத்தப்படுத்துங்க, சுத்திகரிங்க. சுத்த இருதயத்தை நிலை, சிருஷ்டியின் நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பித்து தாரும் அப்பா. சுத்த இருதயம், சுத்த இருதயம், பரிசுத்தராய் உமக்கு முன்பதாக, சுத்தமுள்ளவருக்கு முன்பதாக, சுத்தமுள்ளவர்களுக்கு நீரும் நல்லவராகவே இருக்கிறீர், நல்லவராகவே இருக்கிறீர். உங்க சன்னிதானம், உங்க பிரசன்னம், உங்க சமூகத்துக்கு முன்னால, அவருக்குள்ளாக, அவர் முன்பாக முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது நான் மகிழ்ச்சியாய் இருந்தேன். அவர் சமூகத்திலே, அவர் பாதப்படியிலே பணிந்து முழங்கால் படியிட கடவோம் என்ற வார்த்தையின்படி அவருக்கு உண்மையாக பணிவு இருக்க வேண்டியது அவசியம், தாழ்மை இருக்க வேண்டியது அவசியம். பெரியவர் திருமுன்னே வந்திருக்கிறோம். அப்பா, அவங்களுடைய சன்னிதானத்துல வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பணியாமல் இருப்பது எப்படி? நாங்க சாஷ்டாங்கமாய் அர்ப்பணம் பண்ணாமல் இருப்பது எப்படி? ஒவ்வொருவரை கழுவுங்க, 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 பரிசுத்தப்படுத்துங்க. சுத்த இருதயத்தை கொடுத்துருங்க பாரியாலமா குறியானரபா ரமணி மாறிய சந்தலூருமே கலபா. உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்துருங்கப்பா, துதிக்கிற இருதயத்தை கொடுத்துருங்க ராஜா. விடுதலை இல்லாம தவிக்க கூடாதப்பா. ஆவி ஆத்தும சரீரத்துல விடுதலையோடு துதிக்க பாட உதவி செய்யுங்கப்பா. கட்டுகளை அறுக்கிறீர், அறுக்கிறீர், கட்டுகளை அவிழ்த்து விடுவீர். ஹிபேபமாரி குலபா. என்ன கட்டா இருந்தாலும் ஆண்டவரே, நாவின் கட்டு, பாவ கட்டு, வியாதி கட்டு, சபிக்கப்பட்ட சத்துருவின் கட்டு, விடுதலையற்ற எந்த கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, ரத்தத்தின் வல்லமையினாலே இப்பொழுதே, இப்பொழுதே, இப்பொழுதே. Thank you Jesus, thank you Lord. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு போதும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நன்றாக ஜெபிக்கணும்னா, ஆண்டவருக்கு பயப்படும் பயம் வேணும்னா, பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோ பாருங்கள், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது நான் மன மகிழ்ச்சியாய் இருந்தேன். மன விசனமாய் அல்ல, மன மகிழ்ச்சியாய் இருந்தேன். நம்முடைய கண்களுக்கு முன்பதாக ஆண்டவருக்கு பயப்படும் பயம் இருக்கட்டும். மனுஷனுக்கு பயப்பட வேண்டாம், மனுஷனுக்கு பயப்படுற பயம் அல்ல. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன? தீமையை விட்டு விலகுவது, தீமையை வெறுப்பது, நாம விரும்புகிற வண்ணம் துதிப்பது, ஒப்பு கொடுப்பது, ஆராதிப்பது. இதுதான் ஆண்டவருக்கு பயப்படுற பயம். உண்மையாகவே உள்ளத்தை ஊற்றி, இப்பொழுதும் உள்ளத்தை ஊற்றி அந்தரங்கத்தை பார்க்கிற இருதயம். ஆண்டவர் அந்தரங்க இருதயத்தை பார்க்கிறார். உங்களோட அந்தரங்க இருதயத்தை பார்க்கிறார். அப்பா, எங்களுக்கு உணர்வுள்ள ஆவியை தாங்கப்பா. உமக்கு பயப்படும் பயத்தின் ஆவியானவர், உணர்வின் ஆவியானவர், ஆலோசனை அருளும் ஆவியானவர், உமக்கு பயப்படும் பயத்தை தருகிற ஆவியானவர், கர்த்தருடைய மகிமையுள்ள ஆவியானவர், மகிமையின் ஆவியானவர் உங்கள் மேல தங்குவாராக, இறங்குவார். Rebuke all the evilness, all the darkness in the name of Jesus. தூயாதே தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரு எனக்கு வீரன் வேண்டும், உயிருள்ள பாரனே புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி
துதிப்புகளை நான் பாடுவேன். Thank you Jesus, thank you Lord, thank you Lord. ஒப்பு கொடுத்து மனம் திறந்து அவரோடு பேசிருங்க. கர்த்தர் மேல பாரத்தை வைத்திருங்க. உங்க கவலைகள் எல்லாம் அவரிடத்துல ஊற்றி விடுகிற இடம் நேரம் இந்த தருணம் தான். நம்ம தேசத்துக்காய் ஜெபிக்க வேண்டியவர்கள், ஆத்துமாக்களுக்காய் ஜெபிக்க வேண்டியவர்கள், சுவிசேஷ ஊழியத்தை செய்ய வேண்டியவர்கள். ஓ ஹபா பாபா பாபா ரபி கமலா ரபா கபா பாபா லபா. அதனால உங்களுடைய உள்ளம் பாரத்தோடு காணப்படக்கூடாது. கர்த்தர் மேல பாரத்தை வைத்து விட. அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் உன்னை தள்ளாட விட மாட்டார். உன்னை காக்கிறவர் உறங்காமல் தூங்காமல் காப்பார். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசு ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசு ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசு. தூதர்களோடு ஆராதிப்பேன். சோத்திர பலியோடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன். சோத்திர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசு ஆராதிப்பேன். காண்பவரே உம்மை ஆராதிப்பேன். காப்பவரே ஆராதிப்பேன். காண்பவரே உம்மை ஆராதிப்பேன். காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். நாட்கள்ல ஆண்டவர் உங்களுக்கு படிக்க உங்களுக்கு நல்ல ஞானத்தை தரணும், ஞாபக சக்தியை தரணும், எண்ணம் எல்லாம் ஸ்திரப்படுத்தப்படணும், ஒருமுகப்படுத்தப்படணும். எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது. வீட்டில் எந்த டிஸ்டர்பன்சஸும் இருக்கக்கூடாது. வீட்டில் சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது. பிள்ளைகள் அமைதியாக உட்கார்ந்து படிக்கிறதற்கு முதல்ல ஜெபிக்கிறதற்கு ஒரு இடத்தை கொடுக்கணும். அப்போதான் நீங்க படிக்கிறதற்கும் இடம் கொடுப்பீங்க. இல்லை என்றால் சண்டை சச்சரவுகள் நிறைந்த வீடா இருந்தால் அந்த பிள்ளைங்க படிக்க முடியாது, நல்ல மார்க் வாங்க முடியாது. குடும்ப ஜெபம் நடத்தணும். குடும்பத்துல ஒரு பாட்டு படிக்கணும், ஒரு வசனத்தையாவது அவங்கள சொல்ல வைக்கணும். இயேசு வந்த வீட்டுல சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு, சுகம் உண்டு, அற்புதம் உண்டு. ஓ ஷேரபஹாந்தலபரியா கலபா ஸ்ரீகலபா. ஒருத்தர் இப்பொழுது சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே ஆத்துமாக்களை தாங்க, திரளான ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணுமே. ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுவீங்களா? உங்களுடைய சொந்தக்கார இனத்தார் ஜனத்தார், உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர், உங்களுடைய தெருவில் உள்ளவர்கள், உங்களுக்கு தெரிந்தவங்க, நம்முடைய மாநிலம் தமிழ் மாநிலம், நம்முடைய இந்திய தேசம், கோடி கோடியான ஜனங்கள், கோடி கோடியான ஜனங்கள் நம்ம இப்பொழுதும் திறப்பில் நிற்போமா? ஒரு மனுஷனும் கெட்டு போகிறது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எல்லாரும் அவருடைய சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். அப்பா நான் சத்தியத்தை சொல்ல போறேன், ஒரு தீர்மானம் எடுங்களேன். நீங்க சத்தியத்தை சொல்லாம
ஒரு வார்த்தை சொல்லாம எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? கேள்விப்படாட்டா எப்படி அவங்க ரட்சிக்கப்படுவாங்க? ஓ வசனம் இன்றைக்கு ஊராபாலா குராபாலாபா ருபலபா ஷிகலபா நாங்க ஞானமாய் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு உம்முடைய அன்பை சொல்ல உதவி செய்யுங்கப்பா. நம்முடைய தேசம் திறப்புல நிற்க சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று சொல்லி நான் ஆச்சரியப்படுகிறேன். இன்டர்சீட் பண்றது ஒருத்தரும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது சுய பரிதாபிகளா இருக்காதீங்க. சுய நலத்துக்காக லாப நோக்கோடு நம்ம இருக்க கூடாது. ஆண்டவருக்காக போல் சொல்றார், எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லி. நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, எதற்காக அழைக்கப்பட்டேனோ அதை நோக்கிதான் நான் ஓடுவேன் என்று சொல்லி. இப்பொழுது உங்களுக்குள்ள ஒரு ஆத்தும பாரம் வரட்டும். என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நம்பி விழுந்தோரை கிருபை சொல்லிக் கொள்ளுதே, கடைக்கும் மனிதனை காட்டுபவரே, நம்பி கிழமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே நகமாகின்றேன், அத்து நீ செய்த நன்மைகளையும் நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. நீ செய்த நன்மைகளையும் நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. Thank you, Jesus. அவர் அளவற்ற அன்பினால் அணைப்பவர், எண்ணற்ற நன்மையினாலே அவர் நிறைப்பவர், மாசில்லாத தேவன், அவர் மகிமை பிரதாபா என்று சொல்லி பாடினோம். கரம் பற்றி நடத்தும் கர்த்தர், கூப்பிடும் பொழுதே குணமாக்குகிறார். அந்த வார்த்தையை தான் எனக்கு முதலாவது ஆண்டவர் கொடுத்தார் இந்த பாடல் படிப்பதற்கு. அப்போ கரம் பற்றி நடத்துவேன் சொல்லிட்டு கூப்பிடும் பொழுதே உன்னை நான் குணமாக்குறேன்னு சொல்றார். எத்தனை பேருக்கு விடுதலை வேணும், அற்புதம் வேணும்? இப்பொழுது உங்களுடைய இருதயத்தில் உங்களுடைய வலது கரத்தை வைத்து கொள்ளுங்க, அல்லது வியாதி உள்ள இடத்துல உங்களுடைய கரங்களை வைத்து கொள்ளுங்க. அஷரலோபா ஹரையா ஷலரபா அண்டலரபா. அல்லது எனக்கு விடுதலையே இல்லாமல் இருக்கேன், எனக்குள்ள ஆவிக்குள்ள ஒரு கலக்கம் இருக்கிறது, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, விடுதலையே இல்லை. சொஸ்த மனம்தான் உடலுக்கு ஜீவனா, ஆரோக்கியமான மனசு, சொஸ்தமான மனம். நம்முடைய மைண்ட் செட் எப்படி இருக்கோ அப்படிதான் நம்முடைய ஃபிசிக்கல் பாடியும் இருக்கும். நம்முடைய மைண்டை, உங்கள் மைண்டை எப்படி செட் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க? ஒழுங்கான ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள, அது விடுதலைக்குள்ளாக இருக்கணும், சந்தோஷத்துக்குள்ளாக இருக்கணும், கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கணும். கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கணும், கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கணும். இப்பொழுது விசுவாசத்தோடு, விசுவாசமுள்ள ஜெபம், நீதிமான் செய்கிறதான வேண்டுதல், ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. இந்த மாதத்துல பர்த்டேஸ் இதெல்லாம் ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். ஆவியானுடைய ஃப்ளோவுக்கு நேராக நம்ம விட்டு கொடுத்து ஆரம்பம் முதற்கொண்டு நம்ம அப்படியே வந்து கொண்டிருக்கிறோம், அப்படியே நடத்தி கொண்டிருக்கிறார் ஆவியானவர். இந்த நாளில் உங்களுடைய பிறந்த நாட்களோ, மேரேஜ் திருமண நாட்களோ இருந்தால் எழும்புங்க. அவங்களெல்லாம் இப்பொழுது அவங்கள தொட போகிறார் ஆண்டவர். இந்த நாளை நினைவு கூறுகிற வேளையில் அது வித்தியாசமான விசேஷம். அல்லது உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி கொள்ளுங்க. எழுமாட்டாலும் நீங்கள் கையை உயர்த்தாட்டாலும் வலது
கரத்தை நீங்க உட்கார்ந்து முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இந்த ஆண்டவரே அப்பா மேரேஜ் அனிவர்சரியை இந்த மாதத்துல காண உதவி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த பிறந்த மாதத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தை கொடுத்திருக்கிறீரே உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இதெல்லாம் நம்ம ஜெபிக்க போகிறோம். தொடர்ந்து இப்படியெல்லாம் நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்களுடைய பர்த்டேஸ் எல்லாம் சொல்லி பெயர்கள் எல்லாம் இருந்தாலும் கூட இப்பொழுது பொதுவாக நம்ம ஜெபித்து விட்டு பின்பு பெயர்களை சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். வர வர நீங்க சொல்லும் பொழுது நீங்க அந்த இடத்துல இருக்கணும். நீங்க அந்த இடத்துல அவ்வளோ ஆயத்தமா, அவ்வளோ நினைவு கூர்ந்து, அவ்வளோ ரிமைண்ட் பண்ணி கொள்ளணும், நினைவு கூறணும். ஆண்டவரை நினைவு கூறும்படி அவர் சொல்றாரு, நீங்க எப்போ மறுபடியும் பிறந்தீங்க, உங்களுடைய வாழ்க்கையில முதலாவது பிறந்தது எப்போ, அதை கூட மறக்க கூடாது. எப்பொழுது மறுபடியும் பிறந்தீங்க, எப்பொழுது ஞானஸ்நானம் எடுத்தீங்க, எப்பொழுது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீங்க, எந்த நன்மையை பெற்றுக்கொண்டீங்க, இந்த நாள்ல இதெல்லாம் கரெக்டா நீங்க அப்படி வைத்து கொண்டு வரணும். அப்பதான் நீங்க சாட்சி சொல்ல முடியும். இந்த மாதத்தை ஆண்டவரே உங்களுடைய மேரேஜ் அனிவர்சரிய, உங்களுடைய பர்த்டேஸ் கொண்டாடுகிற ஒவ்வொருவர் மேலும் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் இறங்கட்டும், தங்கட்டும். இந்த வருஷம் ஆண்டவரே உங்களுக்கு வித்தியாசமா இருக்க போகிறது அப்பா. விசேஷமானவர்களாய் இருப்பார்கள். நீ எதனால் விசேஷித்தவன், நீ எதனால் விசேஷித்தவன், நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கத்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான், கத்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். உராபாலா துராபாலா ஷீலாபாரா லௌரியா கலபா சியா கலபா. இந்த மாதத்துல நான் கத்துடைய நன்மையை பெற்றேன் என்று சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்துங்க. உங்களை சாட்சி சொல்ல எழுப்புவதற்கு நேரம் இல்லை, பாஸ்டர் வந்தாயிடுச்சு. அதனால நம்ம இப்போ கரங்களை உயர்த்தணும். உங்களுடைய கரங்களை எல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். இந்த ஆலயத்திற்கு நான் வந்த பிறகு அல்லது போன வாரத்திலிருந்து இந்த வாரத்திற்குள்ளாக இந்த நாளில் எனக்கு ஒரு நன்மை செய்தார், என்னை பாட வைத்தார், எனக்கு ஜீவன் தந்தார், எனக்கு சுகம் தந்திருக்கிறார், பலன் தந்திருக்கிறார், எனக்கு உண்ண உணவை ஆகாரத்தை உட்கொள்ள உதவி செய்திருக்கிறார். நல்ல உணவுகள் ஆகாரத்தை உட்கொள்றீங்களே அதுவே ஒரு ஆசீர்வாதம் தெரியுமா? எல்லா உணவுகளையும் எடுத்துக்கொள்ள முடிகிறதே அதுவே ஆசீர்வாதம். எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. புசித்தாலும் நீ எதை குடித்தாலும், புசித்தால் எதை குடித்தாலும் சொல்லிட்டு வேற எதை நான் சொல்லல. நீங்க அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஒரு சின்ன கூழா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் ஆண்டவர் அதை பிளஸ் பண்ணுகிற கர்த்தர். வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன கர்த்தர். அதனால உங்களை விட்டு விலக்கி இருக்கிறா, பயத்தை விலக்கி இருக்கிறா. ஆண்டவரே பிள்ளைகள் வாழ்வில் நன்மை செய்திருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். இன்று வரை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நன்மையாய் நடத்தி கொண்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை செய்ய வேண்டும். ரெண்டு வசனம் மூலமா என்ன புரிந்து கொண்டீங்க? கர்த்தர் புதிய காரியங்களை செய்கிறவர். என்னென்ன புதிய காரியங்களை கர்த்தர் செய்கிறாரு? முதல்ல ஒரு மனுஷனை கர்த்தர் புதுசா சிருஷ்டிக்கிறார். புதிய காரியம்னா ஒன்று சிருஷ்டித்து புதிதாக்குறார், ரெண்டாவது மறுவப்படுத்தி புதிதாக்குகிறார். புதிய காரியத்தை ஆண்டவர் செய்கிறாராம். என்ன புதிய காரியம் செய்கிறார் என்று பைபிளில் நிறைய இடங்களில் கர்த்தர் எழுதி தந்திருக்கிறார். முதலாவது ஒரு மனுஷனை என்ன செய்கிறாராம்? சிருஷ்டித்து புதிதாக்குறார். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் சிருஷ்டிக்கிறதுனால நீங்கள் மகிழ்ந்து இருப்பீர்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். சிருஷ்டிப்பு என்றால் என்ன? இல்லாத இடத்திலிருந்து ஒன்றை உண்டாக்குறது. அப்போ ஆண்டவர் இந்த வானத்தை பூமி அகிலாண்டத்தை எல்லாம் என்ன பண்ணாரு? புதுப்பிச்சாரா? சிருஷ்டித்தாரா? சிருஷ்டித்தார்னா உண்டு பண்ணினார். ஒன்று இல்லாமையிலிருந்து ஒன்றை கர்த்தர் உருவாக்கினார். வேதம் சொல்றது வெறுமையா இருந்தது, அதிலிருந்து கர்த்தர் வெளிச்சம் உண்டாக்குறதுன்னு சொன்னார், மரம் செடி கொடிகள் உண்டாக்குறதுன்னு சொன்னார். எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது. அப்ப மனுஷனையும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? சிருஷ்டித்தார், சிருஷ்டிக்கிறார். அப்ப ஆண்டவர் ஒன்றை புதுதாக்கணும்னா புதுசா ஒன்று என்ன செய்கிறாரு? சிருஷ்டிக்கிறார். ஒரு இடமே இந்த இடம் வேக்கண்டா கிடைக்குது, ஒண்ணுமே இல்லை. திடீர்னு நம்ம என்ன பண்றோம்? ஒரு கட்டடத்தை கட்டணும்னு நினைச்சு
இந்த காலியான இடத்துல ஒரு கட்டடத்தை கட்டி எழுப்பிட்டோம். இது சிருஷ்டிக்கிற அனுபவம். அப்போ உங்க வாழ்க்கையில வெறுமையா இருக்கும், ஒன்றும் இல்லைன்னு இருக்கிற இடத்துல ஒன்றை கர்த்தர் உண்டாக்கி தருகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் சிருஷ்டிக்கிற அனுபவம். கர்த்தர் முதலாவது நம்மை சிருஷ்டித்தார். யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாய் கர்த்தர் சொல்லுகிறதா எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்படின்னா கர்த்தர் முதலாவது நம்ம என்ன பண்றாரு? சிருஷ்டிக்கிறார். நம்ம தாயின் வயிற்றில் தோன்றுவதற்கு முன்பு கர்த்தர் நம்மை அறிந்திருந்தாரோ, ஏற்ற வேளையில் இந்த உலகத்தில் நான் குழந்தையா பிறக்கிறதுக்கு நம்மை சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. மறுபடியும் கர்த்தர் குழந்தையா பிறந்து வளர்ந்திருக்கிற உங்களை மறுபடியும் சிருஷ்டிக்கிறார். இது என்ன புதுசா? ரெண்டு பிறப்பா உங்களுக்கு? முதல்ல பெற்றோருக்கு பிள்ளையா பிறந்தோம், அப்புறம் யாருக்கு பிள்ளையா பிறக்கிறீங்க? கர்த்தருக்கு பிள்ளையா பிறக்கிறீங்க. வேதம் என்ன சொல்லுது? யோவான் 1:12 என்ன படிக்கிறோம்? அப்படி நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் மனுஷ பிள்ளை என்ன இருக்கு? தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவளுக்கு அதிகாரம் கொடுத்தா. உங்க பிள்ளை, உங்களுக்கு பிறந்த குழந்தை உங்க பிள்ளை. உங்க சாயல்ல தான் அந்த குழந்தை பிறக்கும். அப்போ உங்க தன்மையில தான் அந்த குழந்தை பிறக்கும். தேவனுக்கு பிறந்த பிள்ளை யார மாதிரி இருப்பாங்க? தேவ தன்மையில இருப்பாங்க, தேவ சுபாவத்தில் இருப்பாங்க. பிசாசுக்கு பிறந்தவங்க பிசாசு மாதிரியே இருப்பாங்களா? ஆண்டவரே சொன்னார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் பிறந்தவர்கள்னு சொன்னார். சிலரை பார்த்து, நீங்க யாரும் பிசாசினால பிறக்கல, தேவனால பிறந்துட்டீங்க. அல்லேலூயா. 1 யோவான் 3:2 என்ன படிக்கிறோம்? 1 யோவான் 3:2 போதும். இப்போ நீங்க யாரு? தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைன்னா தேவனால மறுபடியும் பிறப்பிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள். ஒரு மறுபடியும் பிறவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். ஆண்டவர் சொன்னார், அப்ப மறுபடியும் பிறத்தல் என்று ஒன்று உண்டு. ஒரு மனுஷன் திரும்ப 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 நாயாகவோ புலியாகவோ பந்தியாகவோ குதிரையாகவோ கழுதியாகவோ பிறக்க போறது இல்லை. அன்றி ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்குது. ஒரே ஒரு மனுஷ பிறவி தான். ஆனா அதற்கு பிற்பாடு இதே மனுஷ பிறவியில கர்த்தர் கிரியை செய்து அவனை புது சிருஷ்டியா மாத்துறாரு. 2 கொரிந்தியர் புத்தகம் 5:17 என்ன படிக்கிறோம்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி, பழையகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்படி என்றால் கர்த்தர் உங்களை சிருஷ்டிக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி சிருஷ்டிக்கிறார்னா, இயேசுவின் சாயல்ல உங்களை கர்த்தர் பிறப்பிக்கிறார். அப்ப நீங்க எல்லாம் யாரு? இயேசுவின் பிள்ளைகள். நீங்க இயேசுவின் பிள்ளைகள் தானே. அப்ப யார மாதிரி இருப்பீங்க? ஏசப்பா மாதிரியே இருப்பீங்க. உங்க பிள்ளைங்க உங்களை மாதிரி இருக்க மாதிரி, ஏசப்பா பிள்ளைங்க இயேசுவை போலவே இருப்பார்கள். காரணம், அவர்கள் மனுஷனால் அல்ல, தேவனால் பிறந்தவர்கள். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யா, ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான் அப்படின்னு இருக்குது. அப்படி என்றால் தேவனால் பிறந்தவன் தேவனுடைய சுபாவமுடையவனாய் இருப்பான். வேதம் சொல்லு, கர்த்தர் சொல்ற, உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். தேவனால் பிறந்தவன் எப்படி இருப்பான்? பரிசுத்தவானாய் இருப்பான், பரிசுத்தவானாய் வாழுவான், பரிசுத்தவானாய் நடப்பான். அவன் பொய் சொல்வதில்லை, கபடு செய்வது இல்லை, வஞ்சனை அவனுக்குள்ளே இருக்காது. அவன் பரிசுத்தவானாய் வாழ்வதற்கு தன்னை அர்ப்பணித்து இருப்பான். உங்களுடைய சுபாவம் பரிசுத்த, இயேசு கிறிஸ்து பரிசுத்தவா, அவர் பரிசுத்தனாய் இருக்கிறது போல என்னையும் உங்களையும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரு? பரிசுத்தவான்களா முதலாவது ஜெனிப்பித்து இருக்கிறார். அதில் புரிஞ்சுங்க, ஜெனிப்பித்து இருக்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா புது சிருஷ்டி. புது சிருஷ்டினா என்னது? புதுசா சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். எதுல சிருஷ்டிக்கப்பட்டீங்க?
உங்க ஆவி மனிதனை புதுசா கர்த்தர் படைக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்ப ஆவி மனிதன், உள்ளான மனிதனை கர்த்தர் மறுபடியும் சிருஷ்டித்து உள்ள ஒரு புதிய தன்மையை உருவாக்கி தந்திருக்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப புதிய சிருஷ்டி என்று சொல்லும் பொழுது தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து இருக்கிறீர்களே. வேதம் அப்படித்தானே சொல்லுது. தேவ சாயல்லாம் தேவ தன்மையுடைய ஒரு மனுஷனாக கர்த்தர் என்னையும் உங்களையும் படைத்திருக்கிறார். இப்ப தேவ சாயல் உங்களுக்குள்ள இருக்கா இல்லையா? சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீங்களா இல்லையா? முதல்ல நீங்க நினைக்கணும், நான் இயேசுவின் பிள்ளை, என்னை கர்த்தர் மறுபடியும் முதலாவது சிருஷ்டித்து நம்மை ஒரு புதிய மனுஷனாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். இப்ப சவுல் என்ற ஒரு மனிதன் இருந்தான். அந்த சவுலுடைய குணம் என்ன குணம்? கிறிஸ்தவங்களை அடிச்சு உபத்திரப்படுத்தி துன்பப்படுத்தி சிறையில் கொண்டு போய் விட்டு என்னென்ன பண்ணணுமா எல்லாம் பண்ணுறதுக்கு அதிகாரம் வாங்கிட்டு தீவிரமாய் போறான். முரட்டு மனுஷன். யாரு? பவுல். அவன் பேர் சவுல். ஆனா ஒரு நாள் ஒரு ஒளி அவனை சந்தித்தது. அவன் நடுங்கி திகைத்துட்டான். என்ன செய்வதென்று கேட்டான். நேர்த்தெருவுக்குப்பா, நீ செய்ய வேண்டியதை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நேர்த்திரு என்ற எருசலேமில் உள்ள ஒரு தெருவுக்கு கர்த்தர் அனுப்பி கர்த்தர் அவனை புதிய மனுஷனா மாத்திட்டாரு. ஹல்லேலூயா. இப்ப சவுல் புதிய மனுஷனா மாறிட்டான். இப்ப சவுளுடைய சிந்தையே மாறி போச்சு. சவுல் யாரா இருக்கிறான்? இப்ப பவுலா மாறிட்டான். பேர் மட்டும் அல்ல, வாழ்க்கையே மாறி போச்சு. சில கிறிஸ்தவ பேரை வச்சுக்கிட்ட பழைய வாழ்க்கையே வாழ்வீங்க. அப்படி இல்லை, பேர்ல இல்ல, வாழ்க்கையில மாற்றம் உண்டாச்சு. இவன் பவுலா மாறின உடனே கிறிஸ்தவங்களை என்ன செய்யறான்? இப்ப துன்பப்படுத்துறானா? நேசிக்கிறான். கிறிஸ்தவங்களுக்கு உதவி செய்கிறான். தேவனுடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிறான். வேத வசனங்களை அவன் தேவனிடத்திலிருந்து பெற்று கொடுக்கிறான். அவன் தேவனால வழிநடத்தப்படுகிறான். இவன் முற்றிலும் மாற்றப்பட்டான். அதான் புது சிருஷ்டி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டியா இருக்கிறீங்க? சந்தோஷமே இல்லையா? வேதம் சொல்ல, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய படைப்பு, படைப்புகளெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாத்திலும் மாற்றம் உண்டாயிற்று, எல்லாம் புதிதாயிற்று. ஹல்லேலூயா. இரண்டாவதாக கர்த்தர் எப்படி புதிதாக்குறார்னா, உங்க சிந்தையை கர்த்தர் புதிதாக்குறார். ரோமர் 12:2. உங்க மனம் புதிதாக்குறது. மனம்னா இது ஆத்துமா. முதல்ல ஆவி மனுஷனை கர்த்தர் சிருஷ்டிக்கிறாரு. ஆத்துமா மனிதனை கர்த்தர் புதுப்பிக்கிறாரு. ஆத்மா மனிதன்னா இது மனுஷனுக்குள்ள சிந்தை, சித்தம், உணர்வு, உணர்ச்சி, இது மூன்றும் மனுஷனுக்குள் இருக்கிறது. சிந்தையில மாற்றத்தை, புதுப்பித்தலை கொடுக்கிறார். உங்க சிந்தை எப்படி இருக்கு? சிந்தையில மாறுதல் வருதா? கிறிஸ்துவுக்குள்ள வளர 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 சொல்லுங்க. ஒரு பிள்ளை குழந்தை பிறந்த உடனே அந்த பிள்ளை என்ன செய்வாங்க? வளர்றதுக்கு அது பால் கொடுப்பாங்க, அப்புறம் பலமான ஆகாரத்தை கொடுப்பாங்க. அது குடிக்க குடிக்க சாப்பிட சாப்பிட என்ன உண்டாகும்? வளர்ச்சி உண்டாகும். அந்த குழந்தையில உண்டாகிற வளர்ச்சியை பெற்றோர்கள் மற்றவர்கள் கவனிக்கிறார்கள். இந்த குழந்தை வளருது அப்படின்னு. இதே போல தான் ஆவிக்கிற நிலைமையிலும் நீங்க வளரும்படி வேதவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலை டெய்லி குடிக்கணும். அதே போல பலமான ஆகாரமாகிய வேத வசனத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா மென்று சாப்பிடணும். சாப்பிடணும்னா உங்க மனசுக்குள்ள வச்சு சிந்திச்சு உணர்ந்து அதுக்கு செவி கொடுக்கணும். சிறு பிள்ளைகள் வளருவதற்கு அவங்க நல்லா புசிக்கிறது மாதிரி வேத வசனங்களை நல்லா தியானித்து அதை உட்கொள்ள வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை அங்கீகரிக்க வேண்டும். நம்ம அங்கீகரிக்காம காதில் மட்டும் கேட்டுட்டு போனா வளர்ச்சி வராது. ஆண்டவர் சொன்னாரு, ஒரு மனுஷன் விதைச்சா போனானோ முள்ளுள்ள இடங்களை வழி அருக விழுந்துச்சாம் விதை, அப்புறம் கற்பாறையில விழுந்துச்சான், அப்புறம் முள்ளுள்ள இடங்களை விழுந்துச்சான், இன்னொன்னு நல்ல நிலத்துல விழுந்துச்சு.
நல்ல நிலத்துல விழுந்த விதை என்னாச்சு? நல்ல வளர்ந்து அது பலன் கொடுத்தது. அது யாருன்னா வசனத்தை கேட்டு உணர்கிறவன். மற்றவங்களுக்கெல்லாம் உணர்வே கிடையாது. உணர்வு கிடையாதுன்னா சிந்திக்கணும், இதன்படி வாழணும் என்ற உணர்வு கூட இல்லாதவங்க அது வெறும் வெறும் வெறுமையான ஒரு நிலம். நல்ல நிலத்தில் விழுகிறவங்க வாழ்க்கையில் இதை சிந்திப்பான், உணர்வான், செயல்படுவான். ஹல்லேலூயா. இப்போ இன்றைக்கு ஆண்டோட ஆவியான உங்கள் வசனங்களை கொடுக்கும்போது அதை மனதார என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். உரிமையை நீங்கள் நல்ல விதத்தில் பயன்படுத்துறீங்க. நான் ஜீசஸை ஏற்றுக்கொள்ளுவேன், நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அது யார் கையில் இருக்கு? உங்கள் கையில் தான் இருக்கு. நான் இயேசு ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன், இவர் பிரசங்கம் பண்ணிட்டு போட்டோம், என்னவும் சொல்லிட்டு போட்டோம், இந்த வார்த்தையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன்னா நான் என்ன பண்ண முடியும்? கற்பாலை மேலே விழுந்த தண்ணி விதை மாதிரி போயிடும் அது. ஆனால் ஏற்றுக்கொள்ளுவேன் அப்படின்னு நீங்கள் அங்கீகரிச்சிங்கன்னா ஆண்டவர் உங்கள் உள்ளத்துக்குள்ள வாழ்க்கையில் கிரியை செய்து உங்களை பலனுள்ள மனுஷனாக மாற்றுவார். கனி கொடுக்கிற மனுஷியா கர்த்தர் உங்களை மாற்றுவார். பிரயோஜனம் உள்ள மனுஷியா நீங்கள் மாறுவீங்க. உங்களுக்கும் பிரயோஜனம், சபைக்கும் பிரயோஜனம், கர்த்தருக்கும் பிரயோஜனம். ஹல்லேலூயா. முதலாவது நீங்க உங்களுக்கு பயனுள்ள பாத்திரமா மாறுறீங்க. நீங்க முதல்ல உங்களுக்கு பயனுள்ளவனா மாறணும், அப்புறம் சபைக்கு, அப்புறம் கர்த்தரோட ஊழியத்துக்கு, கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ள மனுஷனா மாறுறீங்க. அப்போ கர்த்தர் நம்மை சிருஷ்டிக்கிறார், இரண்டாவதாக புதுப்பிக்கிறார். வேதம் சொல்லுது, தேவனுடைய நன்மையும் பெரிய பரிபூர்ணமான சித்தம் என்னது என்பதை பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதுதாகிறதுனால மறுரூபமாகுங்கள். இங்கே நம்மை கத்த சிந்தையில எண்ணங்கள்ல புதுதாக்குகிறார். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிங்க. 2 கொரிந்தியர் 3:17-18. இங்கே மறுரூபம் வருது, புதுப்பித்தல் வருது. முதல்ல புது சிருஷ்டியா கர்த்தர் நம்மை சிருஷ்டித்து இருக்கிறார் தேவனுடைய சாயல்ல. ரெண்டாவது நம்முடைய மனதை சிந்தை என்ன செய்கிறார்? புதுதாக்குறார். அப்படின்னா ஒரு கட்டணம் இல்லாத இடத்துல ஒரு கட்டடத்தை எழுப்பிட்டோம். கட்டணம் எழுப்பி கொஞ்ச நாள் கழிச்சு, கொஞ்சம் வடம் கழிச்சு அந்த கட்டணம் எப்படி போயிடுது? பழசா போயிடுது. திரும்ப என்ன பண்ணுவாங்க? அந்த கட்டடத்தை புதுப்பிக்கிறதுக்காக பெயிண்ட் அடித்து எல்லாத்தையும் செய்து புதுப்பிக்கிறது மாதிரி மனுஷனை கர்த்தர் சிருஷ்டித்தார். உள்ளான மனுஷனை கர்த்தர் சிருஷ்டித்தார். நம்மை ஆண்டவர் நம்முடைய சிந்தையை கர்த்தர் புதுப்பிக்கிறார். நீங்கள் அப்படித்தான் இருக்கிறீங்க. கட்டடம் அப்படி இருக்கிறது மாதிரி, அதை திரும்ப பெயிண்ட் அடித்து புதுப்பிக்கிறது மாதிரி நீங்கள் அப்படி தான் இருக்கிறீங்க. ஆனால் உங்கள் சிந்தை மறுரூபமாகிறது. புரியுதா? அழுக்கடைஞ்ச முகத்தோடு காலையில் எந்திரிச்ச உடனே போய் கண்ணாடி முன்னால் நின்று பாருங்க எப்படி இருக்கும். அப்புறம் நல்லா குளிச்சு ட்ரெஸ் பண்ணிட்டு போய் நின்று பாருங்க எப்படி இருக்கும். வித்தியாசமாக இருக்கும். இதே போல தான் வேதவசனமாகிய கண்ணாடியில் நீங்கள் உங்கள் முகத்தை பார்க்குறீங்க, உங்கள் வாழ்க்கையை பார்க்குறீங்க. அந்த கண்ணாடியில் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு மறுரூபப்படுகிறோம். நான் இப்போ நம்முடைய வாழ்க்கையில் மறுரூபம் எப்படி உண்டாகிறது என்றால், கண்ணாடிக்கு முன்னால நின்று நம்ம பார்த்து அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அசுத்தங்களை எல்லாம் உங்களுக்கு காட்டி கொடுக்கிறது வேதவசனமாகிய கண்ணாடி. இந்த கண்ணாடிக்கு முன்னால நிற்கிறவன் தன்னை காணவே முடியாது. ஆனால் நிற்கிறவன் காண முடியும், நிற்காதவன் காண முடியாது. அதனால தான் பைபிளை படிங்க, வாசிங்க. அந்த பைபிளில் தான் யார் இருக்கிறாரு? இயேசு இருக்கிறாரு. இந்த வேத வசனம் இருக்கிறது, வேத வசன வெளிச்சம் இருக்கிறது. நீங்கள் படிக்கும்போது ஆவியானவர் அதை உங்களுக்கு விளக்கி தருவா. உங்களுக்கு விளக்கி தரும்பொழுது உங்கள் வாழ்க்கையையும் ஆண்டோடைய தன்மையும் நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்கள். ஆண்டோடைய தன்மை புரிஞ்சுக்கிற பிற்பாடு இப்போ ஆண்டவர் சொல்வார், நான் அன்புள்ளவ. உன்னை உங்கள் உள்ளம் சொல்லும், ஏசப்பா அன்புள்ள. ஆண்டவர் சொல்வார், நான் கண்டிக்கிறவ, நான் பட்சிக்கிறேன் அக்கினி. உடனே தெரியும், ஐயோ ஆண்டவரே நீங்கள் பட்சிக்கிற அக்கினி, உமக்கு முன்பாக நான் நிற்க ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்லி நாம் ஒன்று கூட நம்மை கண்டு கொள்ள கர்த்தருடைய வார்த்தை நமக்கு உதவி செய்கிறது.
அப்ப கண்ணாடியில தேவனுடைய தன்மையை, தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை பார்ப்பதுக்கு தான் வேதவசனமாகிய கண்ணாடி உங்களுக்கு தேவை. அதுல ஆண்டவரை பார்த்த பிற்பாடு என்ன சொல்லுவீங்க? ஆண்டவரை தரிசிக்கிறீங்க, அன்புள்ளவர்னு கண்டுட்டுனா இயேசுவை பார்த்து என்ன சொல்லுவீங்க? அன்புள்ளவர். பயங்கரமானவன்னு கண்டுட்டாங்கன்னா நீங்க இயேசுவை பார்த்து சொல்லுவீங்க பயங்கரமானவர். அற்புதங்களை செய்கிறவன்னு கண்டுட்டீங்கன்னா கர்த்தர் அற்புதங்களை செய்கிற வல்லமையுள்ளவன்னு கண்டுட்டீங்கன்னா நீங்க வல்லமையுள்ள தேவன்னு சொல்லுவீங்க. எல்லாமே பைபிள்ல இருக்குது. ஆண்டவர் அதை உங்களுக்கு வெளிப்படுத்தி தருகிறார். வாசிங்க. உங்க உள்ளத்துக்குள்ள அந்த வார்த்தை வரும்போது நீங்க உங்களை காண்பதற்கு கர்த்தர் உதவி செய்கிறது மாத்திரமல்ல, உங்களை உள்ளான மனுஷன் மறுரூபம் அடைகிறார். இதோ நான் சகலத்தையும் எல்லாத்தையும் என்ன செய்வார்? கடைசியில புதுவன். இப்ப பாத்தீங்கன்னா வானம் இருக்கிறது, பூமி இருக்கிறது, உலகம் இருக்கிறது, எல்லாவற்றையும் என்ன செய்கிறார்? கர்த்தர் மாற்றி அமைக்கிறார். 21:1 இப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா புதிய ஒரு வானத்தை பூமியை எல்லாம் சிருஷ்டிக்கிறார். பழசெல்லாம் எங்க போச்சு? இல்லாமற் போயிட்டு சுருட்டப்பட்ட புஸ்தகம் மாதிரி சுருண்டு போயிருமா? எது? வானம். இந்த வானம் நீங்க ஒரு புஸ்தகத்தை வச்சு அப்படி சுருட்டுறது மாதிரி போயிடும். பூமி போயிடும். அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பூமியும் போயிடும். அப்புறம் எதெல்லாம் வரும்? சூரியனும் போயிடுவான், சந்திரனும் போயிடுவான். கிறிஸ்துவே ஒளியாயிருப்பார். அவருடைய வெளிச்சம் தான் உலகமெங்க புதிய வானம் புதிய பூமியில பிரகாசிக்க போகிறது. ஹல்லேலூயா. அப்படி என்றால் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்கிறாரு? புதிதாக்குறார். புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம். அந்த எருசலேமிட மகிமை கீழே இருக்குது. எப்படியெல்லாம் அது எவ்வளவு ஜொலிக்குதுன்னு எழுதப்பட்டிருக்குது. இதுல எல்லாம் நீங்க இருக்கணும்னா உங்களையும் கர்த்தர் புதுப்பிக்கிறாரு. ஹல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுது? வெளிப்படுத்தின புத்தகம் 21 கடைசி வசனம். எங்கே அதில் பிரவேசிக்கணும்னா கொஞ்சம் தகுதியெல்லாம் வேணும். தீட்டுள்ளதும் அருவருப்பானதும் பொய்யை நடப்பிக்கிறதும் ஒன்றும் அதில் பிரவேசிப்பது இல்லை. ஆட்டுக்குட்டியானவர்கள் ஜீவ புஸ்தகத்தில் பேரிடப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். அடுத்து 22:15 புறஜாதிகளை பார்த்து என்ன சொன்னார்? நாய்க்குட்டிகளுக்கு பிள்ளைகளோட அப்பத்தை தர்றது நல்லதில்லைன்ட்டாரு. நான் என்ன புறஜாதி ஜனங்களை சொல்லுது. இன்னொன்று, விட்டவங்க திரும்பி பாவத்தை செய்கிறதுக்கு பின்வாங்கி போகிறவங்கள நாயின்னு கர்த்தர் சொல்கிறார். இப்போ நாய்கள் எங்கே போகாது? இந்த புதிய வானமோ புதிய பூமியிலையோ புதிய எருசலேமிலோ பிரவேசிக்க முடியாது. சூனியக்காரர்கள் போவாங்களா? போக மாட்டாங்க. அப்புறம் வேற யாரு? கொலைக பாதைகள் போவாங்களா? உள்ள வர மாட்டாங்க. உங்க வீட்டுக்கே ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. பல்லவத்தில் மட்டும் ஏசப்பா ஏற்றுக்கொள்வாரா? ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. அப்புறம் விக்கிரக ஆராதனைக்காரன் புறம்பே இருப்பார்கள். இப்போ நீங்க புதுதாக்கப்படும்போது அந்த புதிய வானத்தில், புதிய பூமியில, புதிய எருசலேமில் இயேசுவோடு கூட என்னைக்கு வாழ்வீங்க. என் உயிரை ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. அவர் செய்த உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், நோய்களை குணமாக்கி நடத்துகிறார். குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், நோய்களை குணமாக்கி நடத்துகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ
அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. படுகொலியின் நின்று விடுவிக்கிறார், இரக்கத்தை முடியாக சூட்டுகிறார். படுகொலியின் நின்று விடுவிக்கிறார், இரக்கத்தை முடியாக சூட்டுகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. இப்ப யாரை கனம் பண்ணீங்க? கத்தரை கனம் பண்றவங்களை யார் கனம் பண்ணுவாரா? கத்தர் கனம் பண்ணுவாரு. கனம் பண்ணுவார்னா என்னது? ஒரு வாசல்ல ஒருத்தன் உட்கார்ந்து இருந்தோம், அவன் வாட்ச்மேன். கத்தர் அவனை கனம் பண்ண உடனே அவன் ராஜாவுக்கு அடுத்த மந்திரியா மாறிட்டான். கத்தரை கனம் பண்ணுகிற மனுஷனை கத்தர் கனம் பண்ணுவார். சொன்னா அந்த மந்திரி, அதாவது முன்னால இருந்த மந்திரி ஆமான்னு சொன்னான், ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இவ்விதமாய் செய்யப்படும். ராஜா வஸ்திரம் கொடுத்துட்டாரு, உங்களுக்கு ராஜா வஸ்திரம் தந்துட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜா ஏறுகிற குதிரையில அவனை உட்கார வச்சான். உங்களுக்கு இயேசுவோடு கூட வெள்ளை குதிரையில உட்கார்றதுக்கு அனுமதி வழங்கிட்டாரு. அல்லேலூயா. அவரோடு கூட வாழ்வதற்கும் ஆளுகை செய்வதற்கும் கர்த்தர் எனக்கு அனுமதி தந்துட்டாரு. கர்த்தரை நான் கனம் பண்ணும்போது கர்த்தர் என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பான். நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்போம். ஆண்டவரை கனம் பண்ற மக்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். உம்மை நான் கனம் பண்ணினபடினால நீர் என்னை மேன்மைப்படுத்துவி, என்னை உயர்த்துவி. சொல்லுங்க, உயர்த்துவி. எனக்கு உள்ளதிலிருந்து தசமாகமோ காணிக்கையோ மனப்பூர்வமா நான் உமக்கு கொடுத்தேன் ஆண்டவரே. நீங்க அதை காண்கிறீங்க ஆண்டவரே. நிச்சயமாய் நீர் கனப்படுத்துவி. சொல்லுங்க. இருக்கிறது அவருடைய கிருபை. பிரயாணம் பண்ணி வந்தா அதுவும் ஆண்டோடைய கிருபை தான். ஆண்டோடைய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. ஆண்டோடைய கிருபை தான் ஒவ்வொன்றையும் என்ன செய்கிறது. கல்வாரி தியானங்கிறது தேவனுடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதலை வருஷத்தில் 365 நாட்களும் என்ன செய்யலாம், தியானிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் 40 நாட்கள்ங்கிறது மோசே 40 நாட்கள் என்ன செஞ்சார், உபவாசித்து ஜெபித்தார். இயேசு வனாந்திரத்தில் 4வது அதிகாரத்தில் பார்க்கும்போது உபவாசித்து ஜெபம் பண்ணார். தூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். 40 நாட்கள் என்று சொல்லும் பொழுது இஸ்ரவேலில் அன்றைக்கு அந்த ஜனங்கள் 1 மணி நேரம், அதான் கெத்சமனே தோட்டத்தில் இயேசுவானவர் ஜெபம் பண்ண போனப்போ, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, என் ஆத்துமா மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது, நீங்கள் போய் என்ன செய்யுங்க. ஆனால் பின்னால் திரும்பி பார்த்தா சற்று திரும்பி பார்க்குறாரு. பேதுருவாகிய சீமோனே, நான் உன்னை என்ன சொன்னேன், 1 மணி நேரமாவது நீ என்ன செய்யக்கூடாதா, விழித்திருக்க கூடாதா? ஆண்டவரிடத்துல மனம் திறந்து யார் வராங்களோ அவங்களோட தான் ஆண்டவர் என்ன செய்வார். அவங்க தான் செட்ரைட் பண்ண முடியும், அவங்க தான் சீர்பொருந்தி இருக்க முடியும், அவங்க தான் கரெக்டாக இருக்க முடியும், அவங்க தான் சந்தோஷமாக இருப்பாங்க, அவங்க தான் விசுவாசமாக இருப்பாங்க, அவங்க தான் விடுதலையோடு இருப்பாங்க. அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் என்ன செய்தாரா, பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் என்ன செய்தார், அபிஷேகம் பண்ணி வச்சிருந்தார். தேவன் அவரை அனுப்பினார். யாரு? பிதாவாகிய தேவனை. தேவன் யாரை அனுப்புனார் உலகத்துக்குள்ள? தேவனால் அனுப்பப்பட்டவர்னு சொல்லி யோவான் 3:34 வசனம். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறான். தேவனால் அனுப்பப்பட்டவங்க தேவனுடைய வார்த்தை என்ன செய்வாங்க, பேசுவாங்க. அளவில்லாமல் அந்த ஆவியை அவங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப தேவனால யார் அனுப்பப்பட்டார்? யார் அனுப்பப்பட்டார்? இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டார்.
அப்போ அளவில்லாத அபிஷேகம், அளவில்லாத வல்லமையை கொடுத்து நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினா, தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால், மீதி சொல்லுங்க, புனியாமையே சொல்லலாம்னு நினைக்கிறேன். அப்போஸ்தலர் 10:38, நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அளவில்லாத அபிஷேகம் இருந்ததுனால தான், அந்த வல்லம், அந்த ஸ்ட்ரென்த் அவருக்கு இருந்ததுனால தான், தேவன் அவரோடு கூட இருந்ததுனால தான் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் என்ன செய்தார்? விடுவித்தார், குணமாக்கினார். இன்றைக்கு யாருமே பிசாசின் வல்லமையினால கட்டப்பட்டு இருக்கிறேன்னு சொல்றவங்க எல்லாம் இப்ப என்ன செய்ய போறீங்க? விடுதலைய நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. தேவன் எப்படி கூட இருந்து, யாரோட கூட இருந்தாரு? தேவனால் அனுப்பப்பட்டவங்க யாரோ அவங்களோட கூட இயேசுவானவர் என்ன செய்யறாரு? இப்பவும் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அந்த ஆவியின் அபிஷேகத்தை, வல்லமே, ஸ்ட்ரென்த்தை அளவில்லாமல் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அனுப்பப்பட்டவன் என்ன வார்த்தையை பேசுறான்? எந்த வார்த்தையை நீங்க பேசுவீங்க? தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறான். தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறான். அடுத்த வார்த்தை அளவில்லாமல் இருக்கா? அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அப்போ ஒரு லிமிட்டே இல்லை, அளவில்லாமல். அதான் நிரம்பி வழிகிற அபிஷேகம், நிரம்பி வழிகிற அபிஷேகம். பிசாசு பிடித்த ஒருத்தர் வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற பிசாசு என்ன செய்யும்? வெளியே போகும். இவரே ஆரம்பத்துல புதுசா ரட்சிக்கப்பட்ட புதுசுல பயங்கர கோபம் வருமா அவருக்கு. அவர் தன்னுடைய அனுபவத்தை எழுதி இருக்கிறார். பிறகு என்ன செய்தாரா? அதுக்காக என்ன செய்திருப்பாரு? உபவாசித்து ஜெபம் பண்ணாரா? மிஞ்சு கோபத்தை நீர் அடக்குவீர், கோபம் கொண்டாலும் நீங்க பாவம் செய்யாதிருங்க, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னால உங்க எரிச்சல் தனிய கடவது. ஜெபம் பண்ணாத ஒரு மனுஷனுக்கு கோபம் வரும். காலையில எந்திரிச்சு உனக்கு சூரிய வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாலேயே நீ ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் ப்ராப்ளம்னா என்னது? ஒரு பிரச்சனையை நீயே ஃபேஸ் பண்றதுன்னா என்ன? வர்றதுக்கு முன்னாலே என்ன ஃபேஸ் பண்ணுங்கிறாரு. ஆனா ஆண்டோடைய முகத்தை ஃபேஸ் பண்ணவங்க ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க? சலித்து போக மாட்டாங்க. உன் எரிச்சல் என்ன செய்யட்டும்? தனியட்டும். உடனே உபவாசித்து ஜெபம் பண்ணாராம். பிறகு அமைதியா பல புத்தகங்களை எழுதுனேங்கிறாரு. ரொம்ப சாஃப்டா இருப்பாராம் ஃபேமிலியில. அவருடைய சாட்சி எழுதிட்டு இருக்காரு. நான் லேசா சொல்றேன். என்னது? இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, தந்திரமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லைன்னு இருக்கு. தூக்கி எறிகிறது, மொபைலை உடைக்கிறது, புரிஞ்சுக்கோங்க, ரூபா நோட்டை கிழிச்சு போடுறது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பயங்கர நிலைமையில என்ன செஞ்சுக்கிறோம்? ஒளிந்து கொள்ளுகிறோம். ஏதோ ஒரு ஆவி அப்படின்னா அது என்ன பண்ணது? நம்மள அப்படியே புல்லரிக்க வைக்குது. புல்லரிக்க வைக்குதா இல்லையா? நீங்க எப்பவும் பார்த்தாலும் சாதாரணமாக தான் இருப்பீங்களா? எதுவும் உங்களை பாதிக்கவே செய்யாதா? அப்போ அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். எப்போவாவது உங்களுக்கு உங்க ஜென்ம சுவாபம் வெளிப்பட்டா அது சுவாபம், உங்க தாய் தகப்பன் குணம், தாய் தகப்பனுடைய ஹெரிடிட்டி. ஆனா என்னுடைய ஹெரிடிட்டியே ஏசப்பா என்ன செஞ்சுட்டாரு? மாத்திட்டாரு. என்னுடைய கேரக்டரே ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு? மாத்திட்டாரு. என்னுடைய பேக்ரவுண்ட் அல்ல, என்னுடைய தாய் தகப்பனுடைய அது ஜென்ம சுவாபம் அல்ல, அல்லது என்னுடைய முன்னோர் பாட்டி தாத்தா தாத்தாவுக்கு தாத்தா அந்த சாபம் என்ன செய்ய முடியாது, என்ன மேற்கொள்ள முடியாது, என்ன பாதிக்க முடியாது. அப்ப எவ்வளோ பெரிய அந்த கிரிகளெல்லாம் ஜெயித்து தாண்டி வர ஆண்டவர் என்ன செய்தார்? உதவி செய். தேவனால் அனுப்பப்பட்டவன் தேவனுடைய வார்த்தைகளை மட்டும் நிதானமா பேசுவான். தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு பேசப்பட்டு ஆகிவிட்டது. நான் சொல்ல வந்த காரியம், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் அவர் என்ன செய்யறாரு? அப்ரெஷன், டிப்ரெஷன். என்ன அப்ரெஷன், டிப்ரெஷன்? மன அழுத்தம். இது ஒரு நோய். எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு அப்படி இருக்கா? அப்பன்னா யூ ஹாவ் டு செக். நீங்க என்ன செய்யணும்? செக் பண்ணிக்கோங்க, உங்களை பரிசோதித்து பாருங்க. உங்களுக்கு விசுவாசம் உண்டான்னு சொல்லிட்டு நீங்க என்ன செய்யுங்க? சோதித்து அறியுங்கள். எனக்குள்ளே விசுவாசம் உண்டான்னு நான் என்ன செய்வேன்? அடிக்கடி நான் செக் பண்ணி பார்ப்பேன். ஊழியக்காரங்க செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்றதுன்னா என்னது?
டாக்டர் வந்து சோதிக்கிறது மாதிரி ஸ்டெதஸ்கோப் வச்சு உங்களுக்கு ப்ரெஷர் எல்லாம். இப்போ அப்போலோவில் போனால் எல்லா ரிப்போர்ட்டும் ஸ்கேன் பண்ணால் என்னது ஒரே 300 ரூபா தான். போயிடாதீங்க, என்ன உங்கள் பாடியவே என்ன செஞ்சுருவாங்க, ஹோல் செக்கப் பண்ணிடுவாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், உங்களை நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுக்கு விசுவாசம் இருக்கான்னு செக் பண்ணுங்கள், டெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரெஷர்லாம் சரியாக இருக்கும், ஆக்சிஜன் பர்சன்டேஜ் எல்லாம் கரெக்டாக இருக்கும், எல்லாமே என்ன இருக்கும், கரெக்டாக இருக்கும். சஃபகேஷன் இருக்காது, மூச்சு திணறல் இருக்காது, கட்டி இருக்காது. சரி, வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் அவர் என்ன செய்கிறாரு, குணமாக்குறாரு. அடுத்து ஏசாயா நான் ஜெபத்தில் நடத்தும் போதே சொன்னேன், ஞானத்தை உணர்வை அருளும் ஆவி 11:2. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொன்னேன். ஆரம்பத்திலே ஜெபத்தை ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அருளும் ஆவியாகிய ஞானத்தையும் என்ன செய்வாரா, உணர்வையும் அருளுவார். நீங்க தான் என்ன செய்யணும், முழங்கால நின்று அவங்களுக்குள்ள இருக்கிற கீழ்ப்படியாமை ஆவியை அதட்டணும். ஆளை பார்த்து சரி, ஆவியை பார்த்து அதட்டு. ஆளை பார்த்து நம்ம எதுவும் பேசக்கூடாது, கெட்ட வார்த்தைகளோ, கோப வார்த்தை, சண்டையின் வார்த்தை, வீண் வார்த்தை, வம்பான வார்த்தை. சிலர் எப்போ பார்த்தாலும் ஜோக் அடிப்பாங்க, எப்போ பார்த்தாலும் பரியாசம் பண்ணுறதான் வேலை. பரியாசம் பண்ணாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நீங்க தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்துல என்ன செய்வீங்க, அறுப்பீங்க. சில பேசுற பேச்செல்லாம் பார்த்தா யாராவது ஒண்ணு சொல்லிட்டா போதும் பயங்கரமா சோர்ந்து போயிடுவேன். சர்ச்சில் ஒரு பெரிய மூப்பரமா இருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க, அப்படிதான் பேசுவாங்க அப்படிம்பாங்க. நீ இதுக்கெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு முந்தி காலம், இப்போ இல்லை, இப்போ 40-50 வருஷம் தாண்டி வந்தாச்சு, 40 வருஷம் காலம் தாண்டி வந்தாச்சு. அப்போ சோர்ந்து போகக்கூடாது. ஒரு தீர்க்கதரிசிக்கு உடனே என்ன செய்யும், ஒரு சோர்வு வரும். என்ன வரும், யாராவது பாராட்ட மாட்டாங்களா, யாராவது ஒரு புகழ் மாலையை கொண்டு வந்து போட மாட்டாங்களா, அப்படி இல்லை. அதாவது உற்சாகப்படுத்தி நீங்க என்ன செய்யணும், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி, ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவி, ஸ்ட்ரென்த்தை கொடுக்கிறாரு. இந்த வசனம் ஆங்கிலத்தில் படிக்கும் பொழுது, Jesus of Nazareth was anointed by God with the Holy Spirit and with great power. பரிசுத்தாவி வல்லமையினால அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார். அவர் அனாயிண்ட் பண்ணப்பட்டதுன்னா என்னது, கான்சக்ரேஷன்னா என்னமா, கான்சக்ரேஷன், பிரத்யேகப்படுத்தப்பட்டார், வேறு பிரிக்கப்பட்டார். கான்சக்ரேஷன்னா என்னது, அதுதான் ஆங்கிலத்தில் போட்டிருக்கு. அபிஷேகம் பண்ணப்பட்டதுன்னா என்ன, கான்சக்ரேட் பண்ணப்பட்டார். ஆண்டவர் உங்களை என்ன செஞ்சிட்டாரு, உலகத்தோட ஒத்துப்போன்னு சொன்னாரா? உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காத, வேஷம் கூட போட்டுறாதங்கிறாரு. உலகம் உன்னை பகைக்க தான் செய்யும், நீ உலகத்தான் அல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்போ கான்சக்ரேஷன்னா, இயேசுவானவருக்கு அந்த கான்சக்ரேஷன்னா என்னது, ஒப்பு கொடுத்தல், ஒரு பிரதிஷ்ட வாழ்க்கை, ஒரு பிரதிஷ்டையின் அனுபவம், அல்லது ஆண்டவரோடு ஒட்டின அனுபவம். மற்ற யாரோடையும் அவர் என்ன செய்யல, அட்டாச்சா இருந்தாரா? யாராவது அவருக்கு சிநேகிதரா? ஆபிரகாம் பார்த்து தான் சொன்னாரு, நீ எனக்கு சிநேகிதன் சொன்னாரு. யாரோடையும் ரொம்ப அட்டாச்சா இருந்த மாதிரி இல்லை. அவர் இருந்தாரா? உங்களோட யாராவது ரொம்ப அட்டாச்சா இருக்காங்களா? சொல்லுங்க, நான் பார்க்குறேன். நம்மளோட யாராவது ரொம்ப அட்டாச்மெண்ட்டா, நம்ம ஆத்மாவே பிணைக்கப்பட்டிருந்தா அது என்னது, ஆத்ம பிணைப்பு, சோல் டை. ஒருத்தர் அந்த புக்கை எழுதுறாரு, சோல் டைன்னா என்னது, ஆத்ம பிணைப்பு. உங்க ஆத்மா யாரோடையாவது ஒட்டி இருந்துச்சுன்னா, அட்டாச்சா இருந்துச்சுன்னா, அதை கட்டாயம் நீங்க என்ன செய்யணும், விடதான் செய்யணும். அதான் அந்த வசனம், நீ வெறுக்காட்டா நீ சீஷனா இருக்க மாட்ட. தகப்பனையாவது தாயையாவது நீ என்னதான் முதல்ல கும்பிடணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, யாரையாவது போய் நோ, ஆண்டவர் சொல்லலை, ஒருவரையே ஆராதிப்பாயாக இருக்கு. ஆராதிப்பேன் பாடணும், ஆவியோடு உண்மையோடு தூதர்களோடு ஆராதிப்பேன் பாடணும்.
நம்ம யாரையாவது போய் வணங்கணுமா? அதுக்காக ஆண்டவரை என்ன செய்யணும்? அட்டாச்மெண்ட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க, நெருங்கின உறவுக்குள்ளே வச்சுக்கோங்க. தேவனுடைய அன்பை விட்டு, ரோமர் 8 இருக்குது, தேவனுடைய அன்பை விட்டு ஒன்றுமே என்னை பிரிக்க மாட்டாது. நாசமோசமோ பட்டினியோ நிர்வாணமோ ஒன்றுமே என்னை செய்து தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? வருங்காரியமோ நிகழ்காரியமோ வேறு எந்த சிருஷ்டினாலும் அவருடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாதுன்னு சொல்லி நிச்சயித்து கொள்ளுங்க. ஒரு பவுலே நிச்சயித்து கொண்டேங்கிறாரு. அப்ப நீங்க ஏன் உங்களுக்கு நிச்சயமே வர மாட்டேங்குது? எத்தனை பேருக்கு நிச்சயம் வருது இந்த வசனத்தை பேசும் பொழுது? இப்போ ஆண்டவருடைய அன்பை விட்டு ஒண்ணுமே என்ன செய்யாது, பிரிக்க மாட்டார். 3:34 குறிச்சுக்கோங்க. ஏசாயா 11:2, அடுத்து மத்தேயு 12:28. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினால், அப்ப தேவனுடைய ஆவியானவர் என் மேல அளவில்லாமல் ஊற்றப்பட்டிருப்பாருன்னா, இந்த கடைசி கால அபிஷேகத்தினால நான் நிறைந்திருப்பேன்னா, நான் ஆவியினால என்ன செய்வேன்? பிசாசுகளை துரத்துவேன். துரத்துகிறபடியால், இது கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கு. இனிமேல் நீ துரத்த போகிறபடினால் இருக்கா? இன்னும் கொஞ்சம் நீ உபவாசம் எடுக்கணும், இன்னும் கொஞ்சம் நீ என்ன செய்யணும்? நெடுமுழங்கல்ல நிற்கணும், இன்னும் கொஞ்சம் நீ பயந்து நடுங்கி என்ன செய்யணும்? அப்படி இல்லைல்ல. தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே என்று சொல்லி சீஷர்களிடத்துல பார்த்து சொன்னார். நீங்க ஆவியினாலதான் பிசாசுகளை துரத்துகிறவங்க. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. உங்களை எதுவும் ஒண்ணு என்ன செய்யாது, ஓட விரட்டாது. நீங்க தான் என்ன செய்வீங்க? துரத்தி விடணும். துரத்தி விட வேண்டியதை நீங்க தான் துரத்தணும். கூப்பிட்டு என்ன செய்யாதீங்க, உட்கார வைக்காதீங்க. ஏதாவது சண்டை பிரச்சனை நீங்க தீர்வே சொல்ல வேண்டாம். நீங்க பாட்டுக்கு அந்நிய பாஷை பேசிட்டு கண்ணை மூடிட்டு போகாம நல்ல விடுதலையோடு போகணும். ஏதாவது சண்டை சச்சரவு பிரச்சனைகள், வழக்கு, கேஸ், வாது, ஏன் வழக்கை தீர்த்து கொள்ள ஒரு விவேக கூட உங்களுக்குள்ள இல்லையா? நீங்க ஏன் தீர்த்து கொள்ளாம இருக்கிறது என்ன? பவுல் சொல்றார், நீங்க என்ன அபாத்திரரா? அப்ப வழக்குகளை கூட உங்களால என்ன செய்ய முடியல, தீர்க்க முடியலையே அப்படின்னு சொல்றார். வழக்குகள் எல்லாம் என்னிடத்துல கொண்டு வாருங்க, நான் அதை சிவேரெஞ்சு இருந்தாலும் என்ன செய்வேன், பஞ்சு போல வெண்மையாக்குவேன்னு சொல்றாரு. நீ மனம் பொருந்தி நீ செவி கொடுன்னு சொல்றாரு. நிறைய பேருக்கு செவி கொடுக்கறதே இஷ்டம் கிடையாது, சண்டை போடுறதா இஷ்டம். பழிக்கு பழி என்ன செய்வேன், வாங்குவேன். அந்த எண்ணத்தோட இருந்தீங்கன்னா பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன்னு சொல்றாரு. அப்ப நம்ம கர்த்தருடைய கரத்துல விட்டுட்டோம்னா, கர்த்தருடைய கரத்துல விட்டு கொடுத்தோம்னா நிச்சயமாகவே என்ன உண்டு, பெரிய ஆசீர்வாதம் உண்டு, பெரிய ஆசீர்வாதம் உண்டு. நான் அதை அனுபவித்ததுனால சொல்றேன். அனுப்பப்பட்டவங்க அந்த காரியம் மட்டும். லூக்கா 7:10-17 அதுல சீஷலோடு கூட அவர் போனார்னு சொல்லி பார்க்கிறோம். 12 கடைசியில அந்த விதவையினுடைய மகன் மரித்து போனான். அடக்கம் பண்ண வர்றதுக்கு கொண்டு வர்றாங்க. தாய்க்கு ஒரே மகன், அவளோ கைம்பெண். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். இப்படிதான் உங்களுக்கும் வெகு ஜனங்கள் என்ன செய்வாங்க? எத்தனை பேருக்கு வெகு ஜனங்கள் கூட வர்றாங்க? ஏதாவது கஷ்டம்னா அதை அடக்கம் பண்ண போறதுக்கு வெகு ஜனங்கள், இப்போ ஊரே என்ன செஞ்சிடும், கூடுவாங்கல்ல இல்லையா? அடக்கம் பண்ணுகிறதற்கு வெகு ஜனங்கள் கூட வந்தார்கள். ஆனா கர்த்தர் தான் அவளை பார்த்து மனதுருகி அழாதேன்னு சொல்லி என்ன செய்தாரு, பாடையை தொட்டார். ஏன்னா அவர் சீஷலோடு கூட அநேக திரளான ஜனங்கள் அவரோடு கூட போனாங்க. ஆனா அவருக்கு மட்டும்தான் என்ன வந்துச்சு, உயிரோட எழுப்பணும்னு ஒரு மனதுருக்கம் வந்துச்சு, ஒரு ஆதங்கம் வந்துச்சு. எல்லாருக்கும் வரல, சீஷர்களுக்கு வரல. அவருக்கு தான் எப்படியாயிலும் எழுப்பணும், மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட பாடையை தொட்டார். வந்தவர்கள் நின்றார், சுமந்தவர்கள் நின்றார்கள். வாலிபனே எழுந்திருன்னு சொன்னார். வாலிபன் எழுந்து என்ன செய்தான், பேச தொடங்கினான். அப்ப எல்லாரும் பயம் அடைந்து 16-17 குறித்து வைத்துக் கொள்ளுங்க. மகா தீர்க்க தரிசியானவர் நமக்குள்ளே தோன்றி இருக்கிறார் என்றும்
தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை என்ன செய்தாங்க? மகிமைப்படுத்தினாங்க. அப்ப நீங்களும் என்ன செய்யணும்? உங்களை பார்த்தா என்ன சொல்லணும்? எல்லாரும் பயம் அடைந்து, மகா தீர்க்கதரிசியானவர் என்ன செய்திருக்கிறார்? உங்க வீட்டில் தோன்றி இருக்கிறார், உங்க ஆலயத்தில் தோன்றி இருக்கிறார். எதுக்கு? உங்களுக்கு சில ஆப்ரேஷன்லாம் பண்ணும்படி, கட்டிகளெல்லாம் கரைக்கும்படிக்கு, அல்லது சில அவுட்ஸ்டாண்டிங் மிரக்கலை செய்யும்படிக்கு, அல்லது பார்வையற்ற கண்களுக்கு வெளிச்சம் தரும்படிக்கு ஆண்டவர் தொட விரும்புகிறார். சிஷ்லோடு கூட, அவரோடு கூட நிறைய பேர் போயிட்டே இருந்தாங்க. ஆனால் அவர் தான் ஒருத்தர் தான் என்ன செய்தார்? பாடையை தொட்டார். இன்றைக்கு தொடுகிறவங்க யார்? சுஸ்தமாக்குகிறவங்க யார்? நம்ம தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறவங்களா இருக்கணும். அளவில்லாமல் நிரப்பப்படணும். ரட்சிப்பின் சந்தோஷம். எழும்புவோம், எழும்பி ஜோமனும். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் அகப்பட்டிருந்தீங்கன்னா இப்போவே உங்களை குணமாக்குகிறவராக ஆண்டவர் சுற்றி வந்து கொண்டிருக்கிறார், உலாவி கொண்டிருக்கிறார், உங்கள் பக்கத்தில் வருகிறார். ஓ ராபா தலபா ஷகலபா. அந்த பிறவி குருடன் பக்கத்தில் அவன் மிகுந்த ஆண்டவரே கிருபையா இறங்கும் இறங்கும்னு சொல்லி கூப்பிட்டான். அதட்டாலும் சத்தம் போட்டு கூப்பிட்டான். அப்போதான் நின்றார். அப்போ அந்த பிறவி குருடனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. கூப்பிடுங்க கூப்பிடுங்க கூப்பிடுங்க, அவ தொடட்டும் தொடட்டும் தொடட்டும், முற்றிலுமா இவங்களை தொடட்டும். நீங்க ஒரு மறித்து போவேங்கிற நிலைமையில வந்திருக்கிறீங்க. ஐயோ எனக்கு பயமா இருக்கிறதே. இல்லை இல்லை, மற்றவங்க பயப்பட போறாங்க. மகா தீர்க்கதரிசியானவன் இந்த ஆலயத்தில் தோன்றி இருக்கிறார். உன் வீட்டில் வருவார். ஓ ராகா தலவா சந்தாலபா ரியாந்தலபா மரண பயத்தோடு வந்திருக்கிற ஆத்துமாவே, ஓ அடிமைத்தனத்தின் ஆவி, மரண பயத்தினால ஓ அடிமைத்தனத்தின் ஆவியோடு, அல்லது அது எப்பொழுது உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது, நச்சரித்து கொண்டிருக்கிறது ஆவியில காண்கிறேன். ஆண்டவர் இப்பொழுதே உன்னை விடுதலை பண்ணும்படிக்கு உனக்கு கை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். உன் கட்டுகளை அவிழ்த்து விடுகிறார். நீ குணத்தை பெற்றுக்கொள், சுகத்தை பெற்றுக்கொள், மரண பயத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொடுக்கிறார். இப்பொழுதே தருகிறார், தொடுகிறார், உன்னை குணமாக்குகிறார். ஒவ்வொருத்தருக்குமே அவங்களுக்கு தவிர உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மகா தீர்க்கதரிசியானவர் உங்களை சந்திப்பாராக என்று சொல்லுகிறேன். உங்களை சந்திப்பாராக. ஓ அந்த லூக்கா 7 சொல்லப்பட்ட அந்த மகா தீர்க்கதரிசியானவர் உங்களுக்குள்ளே தோன்றி இருக்கிறார். உங்கள் வீட்டிலே தோன்றுவார். இந்த ஆலயத்திலே தோன்றி கொண்டிருக்கிறார். வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறார். அளவில்லாத அந்த அபிஷேகம், அந்த ஸ்ட்ரென்த், பலன், ஓ ஷேதா தே காதா காலப கபலப கபரலபா, வெளியரங்கமான அற்புதம் இல்லை என்று சொல்ல முடியாது. நீ யா காதலப ஷதலரப கதலரபா ரே பகதே அகலபா. தம்முடைய கையினால ஒரு பெரிய டச் உணர்வீங்க. இப்பொழுது உங்களுடைய கட்டிகள் மறைகிறது. ஓ இயல்புக்கு அப்பாற்பட்ட ஒரு விடுதலை. இயேசு உன்னை குணமாக்கி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் உன்னை தொட்டு கொண்டிருக்கிறார், சுகப்படுத்தி கொண்டிருக்கிறார். நீ எங்கெல்லாம் செலவழித்து கொண்டிருக்கிறார். உன் எனர்ஜியை செலவழித்து கொண்டிருக்கிறார், உன் பணத்தை செலவழிக்கிறார், உன் நாட்களை செலவழித்து வீணாக்கி கொண்டிருக்கிறாய். ரூபலா ஷலபகதலரபா, என் முகத்தை பார் என்று சொல்லுகிறார். உன் பாணியிலேயே நீ செல்லாதே. உனக்கென்று ஒரு வாழ்க்கை பாணியை நீ வகுத்து கொண்டு போகாதே. நான் சொல்லுகிறபடி கேள். நான் சொன்னபடி செய்கிறவன் யாரோ? அவர் சொல்லுகிறபடி கேளுங்க. அவர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ, என்ன சொல்லுகிறாரோ அதற்கு எஸ் என்று சொல்லுங்க, ஆம் என்று சொல்லுங்க. அதுவாது சொல்ல மாட்டீங்களா? வாயை தரங்க, அடக்கி கொள்ளாதீங்க. ஆமாண்டவரே ரபபாலா தரலபா கபலபா கபரலபா. ஆண்டவர் விடுதலையை கட்டளையிட்டு விட்டா மனமார ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
மனதுருகி கரம் நீட்டி கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுயா. தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுயா. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. அவரால் எல்லாம் கைகூடி வந்தது. அவர் உங்களை தொட்டு விட்டார். அவருடைய கரம் உங்கள் மேல் நன்மையாய் வந்தது. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, மனதார ஸ்தோத்திரம் பண்ணுங்க, மனமார ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மனதுருகி தொட்டதற்காக நன்றி. ஓ, நீ இரக்கம் பாராட்டினதற்காக நன்றி. இப்பொழுது பேசினதற்காக நன்றி. தோன்றி இருக்கிறதற்காக நன்றி. இன்னமும் எங்களுடைய கண்களுக்கு முன்பதாக பிரத்யட்சமாய் நீ தோன்றுவீரப்பா. ஓ தேவரே, சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பி, இருளை வெளிச்சமாக்குவி, மதலை தாண்ட உதவி செய்வீர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சகல துதி கன மகிமையாவும் உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.